காங்கேயம் டு முத்தூர் ரோட்லிங்க. காங்கேயத்துலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. ஜஸ்ட்டு ஒரு 11 நிமிஷம் தான் நமக்கு ட்ராவல் டைமு. காங்கேயம் டு முத்தூர் ரோட்டில் இந்த பெட்ரோல் பங்க் இண்டியன் ஆயில் தாண்டினதுமே கேபிஎம் கல்யாண மண்டபத்துக்கு நேர் எதிர்த்த மாதிரி ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு இடம் இருக்குங்க. அதை பற்றி பார்த்துலாமுங்க. எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் வந்துங்க காங்கேயத்துலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மெயின் ரோடு தார் ரோடு பேஸ்லேருந்து 16 அடி காங்கிரீட் ரோட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. கிழக்கு பார்த்த மாதிரி ஃப்ரண்டேஜ் மட்டும் ஒரு 75 அடிங்க. லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 145 அடி வருதுங்க. 75க்கு 145 அப்படியே செவ்வக டைப்பில் சுற்றி கம்பி வேலி போடப்பட்டு அமைந்துள்ளதுங்க. இதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 24.5 சென்ட்டுங்க. இந்த 24.5 சென்ட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு 13 சென்ட்டும் இருக்குதுங்க. அந்த 13 சென்ட் வந்து காங்கிரீட் ரோட்டில் இருக்குதுங்க. அதோட ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 85 அடிங்க. 85க்கு 65ங்க. ஸோ வந்துங்க ஒரு 13 சென்ட்டு தெற்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க. 24.5 சென்ட்டு கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க. ரெண்டுமே வந்து ஃப்ரண்டேஜ் அதிகமாக தான் இருக்குதுங்க. கிழக்கு பார்த்த சைட்டுக்கு 75 அடி ஃப்ரண்டேஜ் வந்துடுது. தெற்கு பார்த்த சைட்டுக்கு 85 அடி ஃப்ரண்டேஜ் வந்துடுது. காங்கேயத்துலேருந்துங்க எட்டி பிடிச்சாப்புல ஒரு 11 கிலோமீட்டர் தானுங்க. 10 to 15 நிமிஷத்தில் வந்துடலாமுங்க. பக்கத்தில் வந்துங்க கல்லூரி இருக்குதுங்க. இந்த கல்யாண மண்டபம் இருக்குதுங்க. ஏற்ற மாதிரியே சும்மா ஒரு 50 மீட்டர் தானுங்க மெயின் ரோட்லேருந்து. அக்கம் பக்கம் குடியிருப்புகள்லாம் இருக்குதுங்க. எல்லா வசதியும் இருக்குது. பக்கத்தில் மின்சார வசதி, தண்ணீர் வசதி எல்லாமே இருக்குதுங்க. மெயின் ரோடு தார் ரோடு பேஸு. நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கினமே இறங்கி வந்துக்கலாம். நீங்கள் காங்கேயத்தில் வேலைக்கு போகிறீங்க செய்கிறீங்கனாலும் எந்நேரம் ஆனாலும் நைட்டு எந்நேரம் ஆனாலும் பஸ் ஸ்டாப்புங்க இங்கே பக்கத்துலேயே வாலிப்பனங்காடுன்னு சொல்லி. ஸோ பஸ் ஸ்டாப்பு எல்லா பஸ்ஸும் நின்று தான் போகுங்க. மப்சல் வண்டி முதற்கொண்டு எல்லா வண்டியும் நிற்குதுங்க இதில். ஸோ அதனால் நைட்டு எந்நேரம் ஆனாலும் நம்ம நீங்கள் இறங்கினாலும் பயமில்லாமல் பஸ்ஸை விட்டு இறங்கலாம், போகலாம், வரலாம். அக்கம் பக்கம் குடியிருப்புகள் இருக்குதுங்க. டவுனுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டே வந்து 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து வாங்குறதுக்கு இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு 1.10 கேட்குறாங்கங்க. இதில் கடைசியாக வந்து கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டு 1.25 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 1.10 சொல்கிறாங்கங்க. கிழக்கு பார்த்ததும் தெற்கு பார்த்ததுமே கொஞ்சம் ரேட்டுமே அனுசரித்து கொடுத்துருவாங்கங்க. வந்து இடத்த பாருங்கள். ஒன்றா 13 சென்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் 24 சென்ட்டை வாங்கிக்கலாங்க. ஒரு வீடு கட்டிங்க வீட்டை சுற்றி காய்கறி செடியெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஆகும். இந்த ஏரியா மெயினாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா பஸ் வசதி இருக்குது. மெயின் ரோட்டு விட்டு இறங்குனது. இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணி வசதி. உங்களுக்கு தொடர்ந்து 2-3 வருஷத்துக்கு மழையே பெய்யலைனாலும் இங்கே தண்ணி இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் தமிழ்நாடு அரசோட பெரிய வந்து பம்ப் இருக்குது, நீரேற்று மையம். இங்கேருந்து பல்லடம் வரைக்கும் தண்ணி போகுதுங்க, பம்ப் பண்ணுறாங்க. இங்கே வந்து தண்ணியில் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிங்க அதிலேருந்து மறுபடியும் வந்து பம்ப் பண்ணுறாங்க. இங்கே ஸ்டோர் பண்ணும்போது தண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா கீழே வந்து அடித்தளம் போடாமல் இருக்குதுங்க இதோட ஸ்டோரேஜ் மையம். அதனால் வந்துங்க இந்த ஏரியாவில் இருக்கிற போர் எல்லாமே தண்ணி வந்து 30 அடி 40 அடியில் இருக்குதுங்க. தண்ணி வந்து அருமையான குடிக்கக்கூடிய தண்ணிங்க. அதனால் போர் ஓட்டினீங்கன்னா தண்ணி வந்து அதிகபட்சம் நீங்கள் 300 அடி ஓட்டினீங்கன்னா போதும். நம்ம பக்கத்து வீட்டு போகிறப்ப அவர் சொன்னார், பக்கத்து வீட்டுக்காரரு நம்ம போரில் 30 அடி 40 அடியிலே மேலேயே தண்ணி இருக்குதுன்ட்டுங்க. தண்ணி மழையே பெய்யலினாலும் தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க. இந்த நீரேற்று மையம் இருக்கிறதுனால நிலத்தடி நீர் மட்டம் வந்து மேலேயே இருக்குதுங்க. தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு என்னங்க வீட்டை கட்டி மரமாட்டை நீங்கள் ஏதாவது செடி கொடி வச்சிங்கனாலும் தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க. போர் ஓட்டினீங்கன்னா போதும். ஒரு 200 to 300 அடி ஓட்டினீங்கன்னா அதிகபட்சம் அதுவே போதுங்க. அதனால் ஒரு வீடு கட்டி சுற்றி செடி மட்டையெல்லாம் வச்சு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணுறவங்களுக்கு அருமையாகுங்க. 13 சென்ட் ஒன்று 24 சென்ட்டுங்க. 1.10 சொல்கிறாங்க. ரேட்டு ஃபிக்ஸடு கிடையாது. அனுசரித்து கொடுத்துருவாங்கன்னு வைங்களேன். காங்கேயத்துக்கு ஜஸ்ட்டு 11 கிலோமீட்டருங்க. அக்கம் பக்கம் எல்லாம் கம்பெனி, பெட்ரோல் பங்க்கு எல்லாமே வந்துருச்சு. இந்த பக்கம் முத்தூருக்கு 9 கிலோமீட்டருங்க. பஸ் ஸ்டாப் ஒட்டி இருக்குது. மெயின் ரோட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த கல்யாண மண்டபம் இருக்குது, பெட்ரோல் பங்க் இருக்குது, நிறைய கம்பெனிகள் வந்துருச்சுங்க. காங்கேயத்தோட டெவலப்மெண்ட் இது வரைக்கும் வந்துருச்சுங்க. அக்கம் பக்கம் கல்லூரி இந்த மாதிரி இருக்குதுங்க. ஏற்ற மாதிரி மண்டபம் இருக்குது. மெயின் ரோடு பேஸ்லேயே உங்களுக்கு எட்டி பிடிச்ச மாதிரி 50 மீட்டர் தானுங்க மெயின் ரோட்டுக்கு. ஸோ அதனால் ஒன்றும் தப்பு வராதுங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்ததுன்னா வந்து இடத்த பாருங்கள். மொத்தம் காங்கேயத்துலேருந்து 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குதுங்க. அக்கம் பக்கம் வந்து கல்யாண மண்டபம், கல்லூரி, பெட்ரோல் பங்க்கு, பஸ் ஸ்டாப் எல்லாமே இருக்குதுங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 13 சென்ட்டு, இன்னொன்று 24 சென்ட்டுங்க. ஒரு சென்ட்டோட ரேட்டு 1.10 சொல்கிறாங்க. ஃபிக்ஸடு கிடையாதுங்க. விலை நம்ம அனுசரித்து பேசிக்கலாம். எல்லா வசதியும் இருக்குதுங்க. டவுனுக்குள்ளே வாங்கி சிரமப்படுறத விட இந்த மாதிரி ஒரு 10 சென்ட் 15 சென்ட் 20 சென்ட் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வந்து இடத்த பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இடம் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க. மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கா இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு இடம் தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க. நன்றிங்க.